ப்ரோ 12th ஆவரேஜ் மார்க் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் எப்படி நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் ப்ரோ. சொல்லிட்டா போச்சு. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா அதுக்கு இப்போ உங்களுக்கு நான் 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். உங்கள் ஸ்கூலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி குறிச்சு கொடுத்துருப்பாங்க. அதில் எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் சொல்லி குறிச்சு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரு வாட்டி கூட பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டே ஆயிருக்காது. ஸோ அந்த கொஸ்டினையும் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு வரும்போது பாஸ்ட் 2 or 3 இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. புதுசாக ஏதாவது கான்செப்ட் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிக்கலாம். பட் ஆனால் அது ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்காதீங்க. ஆல்ரெடி எதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. புதுசாக ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் எக்ஸாம்பிள் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அட்டன் பண்ணுற அளவுக்காவது நாலேஜில் இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அவங்க படித்த சில விஷயங்களை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் படித்த சில விஷயங்களை அவங்களும் படிச்சிருக்க மாட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் எதுவுமே படிக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த ப்ரெஷர்லேயே சில விஷயங்களை மறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் 1 மார்க்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அதோட அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு புது டாப்பிக்கையும் எடுத்து படிக்காமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே ரிவைஸ் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம ஜிஎஸ்டி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.